இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன? பிகினர்ஸ்க்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டெக்ஸா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிகினர்ஸ்க்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா? அது இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். இந்த வீடியோவில் இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் பிகினர்ஸ்க்கு பெஸ்ட், இதை பற்றி எல்லாம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் உங்கள் அருண், தமிழ் வெல்த் இன்ஸ்டியூட்டில் இருந்து. இது என்னோட செகண்ட் வீடியோ தான். இதை பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இண்டெக்ஸ் ஃபண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டைப். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டெக்ஸை அப்படியே காப்பி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும். அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நிஃப்டி 50 இது எல்லாரும் தெரியுமா? அது நிஃப்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபண்டு, இந்த இண்டெக்ஸ் ஃபண்டும் ஏறும். டிக்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ஃபண்டு இறங்கும். அவ்வளோதான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட். இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான். உங்களை இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் சேஃப் அண்ட் செக்யூர். ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இண்டெக்ஸ் ஃபண்ட் ஃபேமஸான இண்டெக்ஸ் ஃபண்ட் எதுவும் தெரியலையா? நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இது ரொம்ப ஃபேமஸான இண்டெக்ஸ் ஃபண்ட்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடணும். ஏன்னா டாப் 50 கம்பெனிஸ் இந்தியாவில் இருக்கிறதுலேயே ஸ்டாக் மார்க்கெட் டாப் 50 கம்பெனிஸ், நல்லா ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் எதெல்லாம் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டோட வேலை. அதில் நம்ம ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் ஒழுங்காக ஒர்க் ஆகாத கம்பெனிஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி டாப் 50 இருக்குது, டாப் 50 இருக்குன்னா அது ஒழுங்காக ஒர்க் ஆகலை அப்படின்னா அதை எடுத்துட்டு வேற எந்த கம்பெனி ஆட் பண்ணணுமோ அந்த கம்பெனி ஆட் பண்ணிடுவாங்க. இப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற கம்பெனிக்கு அதிகமான ஷேர் போகும். அது மிச்சம் கம்மியாக உள்ள கம்பெனி லாஸ்ட்டாக வரும். அந்த ஆர்டர் படி நம்ம கொடுக்குற அமௌண்ட் 1000 rupees நீங்கள் எஸ்ஐபி போட்டிங்கன்னா டைவர்ஸ் பண்ணி எல்லா கம்பெனிஸ்லையும் அந்த 50 கம்பெனிஸ்லையுமே ஆட் ஆகிடும். எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா நிஃப்டி 50 தான். நிஃப்டி 50 நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் க்ரோ ஆப்லலாம் பார்க்கும்போது மேலே ஓடிட்டு இருக்கும். நிஃப்டி 50 சென்செக்ஸ் இல்லை நியூஸ் பேப்பரில் கூட வரும். நிஃப்டி இத்தனை பங்குகள் வீழ்ந்தது, இத்தனை பங்குகள் உயர்ந்தது, சென்செக்ஸ் இத்தனை பங்குகள் இத்தனை சதவீதம் உயர்ந்தது, இத்தனை சதவீதம் குறைந்தது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி அதுதான் அந்த நிஃப்டி 50 5% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வேல்யூஸும் இன்க்ரீஸ் ஆகும். இண்டெக்ஸோட இந்த நிஃப்டி 50யோட வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் வேல்யூவும் டிக்ரீஸ் ஆகும். இதுதான் ஓகேயா? அதாவது இண்டெக்ஸோட பெர்ஃபார்மன்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணும் ஃபண்டு தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்ட் பாப்புலராக இருக்க காரணம் என்னெல்லாம் சொல்லணும்னா, லோ காஸ்ட், அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப ரொம்ப குறைவு. 1-2 2% தான். டைவர்சிஃபிகேஷன். என்ன டைவர்சிஃபிகேஷன்னா, இது 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும். டாப் 50 இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ஓரளவு சேஃப்டியாக இருக்கலாம். ரிஸ்க் ரொம்ப 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 கம்மி, லோ ரிஸ்க் தான். லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். அதனால் பிகினர்ஸ்க்கு இது சேஃப் அண்ட் ஸ்டார்டிங் ஆப்ஷன். எப்படி இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண 2 வேஸ் இருக்குது. ஒன்று லம்சப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறது. என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது, 50,000 ரூபா இருக்குது அப்படின்னா டேரெக்டாக கொண்டு போய் அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்குறது. ஓகேயா? இல்லை என்கிட்ட 1000 ரூபா தான் இருக்குது, 500 ரூபா தான் இருக்குது, என்னெல்லாம் வாங்க முடியாதா? அப்படின்னாலும் முடியும். அதுக்கு தான் இருக்கிறது எஸ்ஐபி. மாதம் நம்மளால் எவ்வளோ முடிஞ்சதோ 1000 ரூபாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா எவ்வளோ வேணாலும் எஸ்ஐபி போட்டுக்கலாம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணக்கு என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்குது? க்ரோ இருக்குது, ஜெரதா இருக்குது, அப்ஸ்டாக் இருக்குது. ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது ஜெரதா கைடு. நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இண்டெக்ஸ் ஃபண்ட் ஷார்ட் டேர்முக்கு யூஸே ஆகாது. மினிமம் 5-10 வருஷம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாம் ப்ராஃபிட் பார்க்க முடியும். அதாவது பழம் வாங்க வந்தவங்களாம் ஓடிடு, தோட்டம் வாங்க வந்தவங்க மட்டும் நின்று இன்வெஸ்ட் பண்ணுங்கள், பெரிய தோட்டமாக வாங்கிட்டு போகிறான். ஓகேயா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபினான்ஸ் மற்றும் இன்வெஸ்ட் பற்றி இன்னும் வீடியோஸ் பார்க்க தமிழ் வெல்த் இன்ஸ்டியூட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.